ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா டேஸ்டியாக வந்து ஒன் பாட்டு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன் பாட் சிக்கன் ரெசிபி வாங்க என்னன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இங்கே பாருங்கள், சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன். நான் எங்களுக்கு தேவைனாலும் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். நீங்கள் நிறையா செய்யணுன்னா கூட இதே அளவு நான் போடுற மசாலாலாம் போட்டு போடுற ஐட்டம்லாம் என்னென்ன போடுறேன் அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் நிறையா செய்யணுன்னாலும் இதே மாதிரியே செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். அதில் சால்ட்டு போட்டுக்கலாம். ஒன் பாட் சிக்கன் ரெசிபி இது. நமக்கு அதிகம் வேலையும் இருக்காது. நான் வந்து ஒரு ஸ்பூன் கணக்கு தான் இது. வந்து கொஞ்சம் மட்டை எடுத்துட்டேன், கம்மியாக எடுத்துட்டேன்ட்டு அடுத்தது கொஞ்சம் போட்டுட்டேன். சால்ட்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு தயிர் வந்து ஊற்றிக்கலாம். தயிர் ரொம்ப வேணால் கொஞ்சமாக, ஒரு குழம்பு கரண்டி, சின்ன குழம்பு கரண்டி, சட்னி கரண்டியால் கூட இருக்கலாம். அளவு வந்து சட்னி கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றியிருக்கேன். அதில் வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நீல வாக்கில் தான். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கழுவிட்டு பாதியாக கிள்ளி வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு அதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுடலாம். நான் வந்து மஞ்சத்தூள் தனியாக போடலை. மஞ்சத்தூள் வந்து நான் மிளகாத்தூள்லேயே வந்து கொம்பு மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் தனியாக போடலை. நம்ம இதுலேயும் மஞ்சள் போட்டு அரைச்சிட்டு தனியாகவும் மஞ்சள் தூள் போட்டோம்னா நம்ம செய்கிற டிஷ்ஷு ஒரே மஞ்சள் கலரில் எல்லோ கலரில் இருக்கும். அதனால் நான் போடலை தனியாக. எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இது கொஞ்சம் ஊற வைக்க தான் டைம் எடுக்கும். மற்றபடி ரொம்பலாம் லேட்டாக ஆகாது. சிக்கனும் சீக்கிரம் வெந்துடும். சிக்கன் வேகிறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரம் வெந்துடும். எல்லாத்தையும் ஒரே ஈவனாக, அந்த உப்பு காரம் எல்லாம் ஒரே ஈவனாக கிளறி விட்டுடலாம். மிக்ஸ் ஆகிற அளவு கிளறி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அடியிலேருந்து இப்படி கிளறி விட்டுடணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே சமப்படுத்திடலாம். அப்போ தான் எல்லாம் ஊறும். உப்பு காரம், நம்ம தயிர் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் ஊற்றி நம்ம ஊற வச்சாவே நல்லா கறி வந்து சாஃப்டாக இருக்கும். வேக வச்சு சாப்பிடும்போது நீங்கள் இந்தமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சிக்கன் வந்து. அதுக்கு தான் நம்ம ஊற வைக்கிறோம். இது வந்து முடிஞ்சது ஒரு 1 ஹவராவது ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த உப்பு காரம் தயிரில் வந்து சிக்கனில் நல்லா ஊறி இருக்கும். அதை ஊற வச்சு வேக வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே ஊறட்டும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லையா, ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வைங்க. அப்படியே ஊறட்டும். மேலே லிட்டு போட்டு மூடிடலாம். ஊறட்டும், அப்புறம் பார்ப்போம். சிக்கன் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப டைம் இல்லை, அதனால் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் வறுத்துக்கலாம். வந்து ஸ்டவ்வில் வானல் வச்சு, வானல் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம சிக்கன்லேயும் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுருக்கோம்.
எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்ச சிக்கனை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு எடுத்து கடாயில் போட்டுடலாம். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். அந்த தயிரில் ஊற ஊற நல்லா சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த சக்கை மாதிரி இருக்கும். சில சில சிக்கனில் சக்கையாக இருக்கும், அந்த மாதிரியே இருக்காது. இது நல்லா செம்ம சாஃப்டாக இருக்கும். நம்ம சிக்கனை போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் ஏன் அது கூட போட்டோம், நம்ம தனியாக வதக்கி வைக்கக்கூடாதா அப்படின்ட்டு கூட கேட்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு. நம்ம தனியாக வதக்கி தான் சிக்கன் வறுவல்லாம் செய்வோம், சிக்கன் செய்வோம், மட்டன் செய்வோம். இது ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி போட்டு வெங்காயம் தக்காளி சிக்கனில் போட்டு தயிர் ஊற்றி ஊற வச்சு சிக்கன் செஞ்சு பாருங்களா, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால தான் இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போடலாம். நம்ம வேறு எதுவும் மசாலா இதில் அதிகம் போடலை, சிக்கன் மசாலா மட்டும்தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். பாருங்கள், சிக்கன் நல்லா வதங்கி தண்ணி அதிலே வந்து தண்ணி நிறைய வந்துருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்ல, அப்படியே கிளறி விட்டுடலாம். மேலே தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் வற்றவும் சிக்கன் வேகவும் சரியாக இருக்கும். நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்றலை. இந்த சிக்கன் வதங்க சிக்கனில் வந்து தண்ணி சுரக்குன்னுவாங்க. சிக்கனோ மட்டனோ எதுலேயுமே தண்ணி சுரக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்துடுச்சு பாருங்கள் தண்ணி. அப்படியே கிளறி விட்டுட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டேன். அப்படியே வேகட்டும். இந்த தண்ணி வற்றவும் சிக்கன் வேகவும் சரியாக இருக்கும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து அந்த தண்ணியெலாம் வற்றி சூப்பராக வெந்துடுச்சு. லைட்டாக அப்படி ஈரப்பதமாக தான் எடுக்க போகிறோம். தொக்கு மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தயிர் புளிப்பு, இந்த சிக்கன் வாசனை எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. 1 பார்ட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா செம்ம டேஸ்டியான 1 பார்ட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் தொக்குன்னு சொல்லலாம், வறுவல் சொல்ல. இன்னும் ட்ரையாக எடுத்தோம்னா வறுவல் ஆகிடும். நான் வந்து கொஞ்சம் தொக்கு பதமாக தான் எடுத்திருக்கேன். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இது அப்படியே சாதம் சூடாக சாதம் போட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். சூப்பரான 1 பார்ட் சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.